ஹாய், இன்றைக்கி எப்படி ஈஸியான மெத்தடில் ஃப்ளவர் செய்யுது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து மடித்து எடுத்துக்கிறேன். மொத்தம் நான் 4 பீஸ் மடித்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு பீஸில் வந்து நீல வாக்கில் 2 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இன்னொரு பீஸ் பேப்பரில் வந்துட்டு இந்த வாட்டத்தில் வச்சு 3 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து ரெண்டு பீஸ்லேயும் 2 பீஸில் சேமாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வரைஞ்சி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டெடிபியர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு சீவு குச்சி எடுத்து இந்த பெட்டலில் மேலே வச்சு இந்த மாதிரி சுருட்டிட்டு இப்படி கசக்கி விட்டுருங்க. இப்போ அதை நம்ம பிரித்து பார்க்கும்போது மேலே மட்டும் கசங்கின மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கசக்கி எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் ஒன்றா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். நீங்கள் செய்யும் போது ஒன்றா செய்யுங்க. அதுக்கப்புறமா சின்ன பெட்டல்ஸ், பெரிய பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பெரிய பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெட்டல்ஸ் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பெட்டல்ஸ் வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். இது ஒட்டும் போது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக வச்சா போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வேகமாக வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ளவர் ஷேப்புக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரே ஒரு பெட்டல் மட்டும் மீந்துடுச்சு. அதனால் வந்து அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எல்லோ கலர் அடித்து அதை வந்து சென்டரில் ஒட்டிட்டேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான்